Hello guys, welcome back to my channel. இப்போ எங்களுக்கு டைம் வந்து 4:30. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிட்டியை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் காலையிலே எழுந்திரிச்சு இப்போ ரெடியாக போகிறேன். ஸோ வாங்க ரெடி ஆகிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் இப்போ போகிறது வந்து முஸ்கோக்காவுக்கு தான் போகிறோம். ஸோ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இது தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் அங்கே சிட்டிக்கு போகிறது. ஸோ நாங்கள் யாரோட போகிறோம்னா சிவராம் அண்ணான்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட். ஸோ அவரோட தான் நாங்கள் வந்து முஸ்கோக்கா போனோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. வீட்டிலேருந்து 5:40க்கு நாங்கள் கிளம்புனோம். இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு வரும்போது லைக் ஒரு 1/2 hour முன்னாடி ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் இவங்க தான் என்னோட கேமராமேன். இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து சும்மா இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வண்டியில் சிவராமண்ணான்னு சொல்லி அவங்களோட வண்டி தான் இது. ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து இங்கே கொசுக்கடியாக இருக்குது. அதனால் அந்த கொசுக்கடியை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக ஏதாச்சும் வாங்கி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து ஏதாச்சும் சேஃபாக ஏதாச்சும் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ரெட் வாங்குறதுக்கு, ஏன்னா நாங்கள் வீட்டில் இருந்தே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோம். பருப்பு கறி, எண்ணெய், கிழங்கு பிரட்டல், சாசேஜ் டெவல் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பான் வாங்க மறந்துட்டோம். அதனால் இப்போ நாங்கள் வந்து பான் வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வர போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு வால்மார்ட் பார்த்து அந்த வால்மார்ட் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் ப்ரெட்டு வாங்க போகிறோம். ஸோ ஏன்னா இது வந்து எனக்கும் புது இடம், என் ஹஸ்பண்டுக்கும் இந்த இடம் வந்து புதுசு. பிகாஸ் அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இங்கே வர்றாரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா குப்பையை வந்து அவங்க வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்குறீங்க. ஸோ நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு வண்டியில் அதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை மேலே புல் பண்ணுறாங்க. புல் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் அபவுட் இட். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இது வந்து ப்ரைவேட்டாக இவங்க இதுக்கு பே பண்ணணும், செப்பரேட்டாக பே பண்ணணும். பே பண்ணால் இந்த பின் வந்து இவங்களுக்கு வைப்பாங்க. ஸோ அது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் பை வீக், அதாவது ட்வைஸ் அ மந்த் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டு அவங்க அதை டம்ப் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. அவங்களுக்கு நன்றி சார் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு.
த்ரெட் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இருந்த லொக்கேஷன்லேருந்து அப்படியே நாங்கள் வந்து லைக் மற்ற சைடுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ போகிற வழியில் எல்லாமே நல்ல நல்ல லேக் இருந்துச்சு, நல்லா பார்க்குறதுக்கான சீனரிஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கேப்சர் பண்ணி நான் உங்களுக்காக காட்டுறேன் இந்த வீடியோஸில். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் டல் ஆகிட்டேன். ஏன்னா வந்து லைக் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு டைம் வந்து 2 o'clock ஆகிடுச்சு. இப்போ சிவராம் அண்ணா சொன்னார் லைக் 1 hour அங்கே இருந்து நாங்கள் நின்ன இடத்துல இருந்து 1 hour ட்ரைவ் பண்ணி போனால் உங்களுக்கு டியர் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்க கிடைக்கும், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னாரு. மெயின் ரோட் தான், பட் பார்க்க ஒரு வெஹிக்கல் எதுவுமே இல்லை. காட்டு, ஸோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரோட்டில் போய்கிட்டு இருக்கு அந்த ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. இப்போ நாங்கள் வந்து இதை போய் போகிறோம். 1 hour ஆகலை. இப்போ தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஒரு 15 minutes இருக்கும். ஸோ இன்னொரு 45 minutes ட்ரைவ் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்லைனா திருப்பி மேப்பை போட்டு திருப்பி அந்த இடத்துக்கே போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்ப்போம். போகிற இடத்துல எல்லாத்தையுமே வந்து இந்த மூஸ் வந்து கிராஸ் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ அது எப்பயாவது கிராஸ் ஆகுதான்னு தான் நானும் பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய மாஸ்கிட்டோஸ். ஸோ அதுலேருந்து என்னையை காப்பாற்றுறதா இல்லை என்கிட்ட இருந்து அதை காப்பாற்றுறதான்னு தெரியாத சுச்சுவேஷனில். அதனால தான் இப்போ ஸோ ஃபைனலாக 1 hour ட்ரைவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஐ திங்க் இதுதான் ஈஸ்ட் கேட். பார்ப்போம். நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. 1 hour ஓடி நமக்கு எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் சும்மா ட்ரைவ் போயிட்டு வந்து இப்போ அந்த ஒரு ஈஸ்ட் கேட் அப்படின்ற ஒரு போர்டை மட்டும் தான் பார்த்தோம். அதுதான் ஈஸ்ட் கேட். அதுதான் அது கேட் இல்லை, ஆக்சுவலி ஒரு சும்மா ஒரு ஃபென்ஸ் மாதிரி, ஐ மீன் ஃபென்ஸும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு பில்லர் கைண்ட் ஆஃப் திங் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். நம்ம ரொம்ப 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 டயர்ட் ஆகிட்டோம். லைட்டாக இந்த மனுஷனுக்கு பசிக்குது வேறு. ஏன்னா அவங்க தம்பி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எங்கேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிடும்போது இவங்களுக்கு அதை கேட்டே பசி இருந்துருச்சு. நானும் இப்போ வார இடம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதில் ஸ்டாப் பண்ணுங்க, அதில் ஸ்டாப் பண்ணுங்க, அதில் ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஒரு இடமே ஸ்டாப் பண்ணல. ஒரு 4-5 நல்ல ஸ்பாட் காட்டி விட்டேன். ஆனால் அதை கூட அவங்க ஸ்டாப் பண்ணாமல் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னா, ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். முன்னாடி ஸ்டாப் வருதுன்னு சொன்னால் தான் ஸ்டாப் பண்ணலாம். அப்படி பின்னாடி இருக்க வண்டிக்கார தப்புன்னு அடிச்சுட்டு போயிடலாம். தெரியல. ஸோ ஃபைனலாக வாஷ்ரூம் போயாச்சு. ஸோ ஃபைனலாக வாஷ்ரூம் போயாச்சு. நான் சொன்னல ஏதோ ஒரு டேம் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் நாற்று அடிக்குது. ஏதாவது அருண் இங்கே பாரு. நாங்கள் வண்டியில் ஏற போகிறோம். ஐ லுக் ஸோ டயர்டு. என்னன்னு தெரியல, எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் சிப்ஸ் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். மவுண்டன் டியூ வாங்கினோம், பட் எனக்கு அது ரொம்ப போதில்லை. டைஜஸ்ட் ஆகல. மேடம் என்ன தேடுறீங்க? என்னத்தை தேடுறோம்னா, நம்ம இங்கெல்லாம்
போயிட்டு வந்தோம். எங்கெல்லாம் இப்போ மூசுன்றாங்க. ஒரு மூசே காணல, போர்டில் மட்டும் தான் காட்டுறேன். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ நாங்கள் இப்படி போய் இங்கே வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். தம்பி அருண் ஒருத்தங்க இருக்கான். நாங்கள் இங்கே வரும்போதே அவன் அலர்ட் ஆகிட்டான். லீஃப் லேக்குன்னு சொல்லி போட் போட்டிருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பார்க்கலாம் இங்கே லேக், இங்கே கண்ணு கெட்டுற அளவுக்கு லேக்கு காணல. சும்மா இந்த பைன் ட்ரீ மட்டும் அங்கங்கே ஃபுல்லாகவே இருக்குது. சுற்றி வர பைன் ட்ரீ தான் இருக்குது. வேணும்னா கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம இதில். சவுக்கலம் மரமா அது ஏதோ தமிழில் அப்படி தான் ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வேண்டாம். போ ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸ் இருக்குது. இந்த பழைய படத்தை தமிழ் படங்களில் வந்து மர்டர் பண்ணுறதுக்கு ஓடுவாங்க, கொல்றதுக்குலாம் ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் உள்ளே போகல. எதுவும் கொஞ்சம் லேக்காக இருந்தால் கொஞ்சம் ஓகே. இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாகி நான் வந்து இப்போ என் வண்டியை விட்டு இறங்குற ஐடியாவே இல்லை. என்ன நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு தூங்குறாங்க முடியும். ஏன்னா நடந்து போகிற அளவுக்கு இல்லை. என் வண்டியிலலாம் என்ன பண்ணி கொட்டி கிடக்கு. ஸ்டார்டிங்கில் நான் வீடியோவில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடல. காலையில் வரும்போது கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால சன்ஸ்க்ரீன் போடுறதுனால இப்போ என் மூஞ்சி எல்லாமே நல்லா கட்ட கருகின்னு இருக்குது. எங்கே மேடம் வந்திருக்கிறீங்க? சுற்றி வர காடு தான். பீச்சுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் நினைக்கிறேன் போட், ஸ்கீடு அந்த மாதிரி எல்லாம் ஓடுறதுக்குன்னு. பட் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிள், யுவர் ஓன் ரிஸ்க். நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே யுவர் ஓன் ரிஸ்க். குளிக்க ஆக்சுவலி நான் வந்து என்னோட கால் வந்து நினச்சிக்கிறேன். ஸோ மேடம் வந்து இப்போ சில்லுன்னு இருக்க தண்ணியில் குளிக்க போகிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு பீச் மாதிரி போனோம். சரியான நடந்து 4 o'clock தான் ஆகுது. பட் கொசு கடியே சும்மா கடி. கொசு கடிஸ் இஸ் டூ மச். கொசு கடிஸ். ஸோ இவங்க வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்க் பண்ண வராங்க. நாங்கள் இதால் வந்து இறங்கி நடந்து போக போகிறேன். நான் myself is going to walk over here and see because I didn't put. நான் வந்து செப்பல் வந்து ஷூஸும் போடல, சும்மா செருப்பு போட்டு வந்திருக்கேன். ஒரு
சும்மா கலக்கலையாக இருக்கு. என்ன ஆக போறனோ தெரியல. சும்மா வண்டியில் சுற்றி பார்க்கறதுன்னு சொல்லி தான் வந்தேன். பட் நான் செருப்பு கூட எங்கே போகல. எல்லாம் மாட்டுது காலுக்குள்ள. ஸோ பார்த்துட்டு போய் அப்படின்னு அவங்க அந்த பக்கத்தால் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு வாஷ் மை ஸ்டெப்ஸ் டவுன். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஹாய் ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஐம் ஸோ ஸ்கேர்ட் பிகாஸ் அந்த ஒரு படம் இருக்குது. அந்த சேத்துல விழுந்து ஒரு செத்துருவாங்க. அது என்ன படம்னு எனக்கு தெரியாது. ஒரு தமிழ் படம் தான். இந்த பைன் ட்ரீ எல்லாம் இருக்கும். கண்ணை மூடி ஏதோ ஒரு படம். ஏதோ ஒரு ராதா அண்ட் வேறு யாரோ இருக்கும். ஸோ அந்த ஒரு பயம் இருக்குது எனக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுமோன்னு. குட்டி இருப்போம். நாங்கள் அந்த ஸ்டாப் இருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அங்கே பார்க்கறதுக்கு எதுவுமே நம்ம பெருசாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம நைட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் நின்ற இடத்துலேருந்து அந்த லொக்கேஷன் வந்து கிளம்புறதுக்கு நம்மளுக்கு நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் இங்கே பாருங்க பைக்கு சரி என்னோட சேப்பு கொஞ்சம் அப்படி அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் வந்து கொலம்பல்ஸா நான் என்ன பண்ண முடியும்? நானும் ஒரு விதத்தில் பூமரண்டி தான். இவங்க எப்படின்னா உப்பு தின்னா தண்ணி குடி, எல்லாத்துக்கும் தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நான் மயக்கம் போட்டாலும் தண்ணி குடி, வயிறு வலிக்கிறதுனாலும் தண்ணி குடி, தலைவலினாலும் தண்ணி குடி. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நான் தான் தண்ணி குடிக்கணும். ஏன் என் பாடி டீஹைட்ரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி என்ன தண்ணி குடின்னு ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தது கூட கொஞ்சம் எனக்கு ஒரு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் கூட வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லல உண்மைதான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு.